வெல் வெல்கம் டு யாத்தே ஷாலினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம குலதெய்வத்தை பற்றி பார்க்கலாம். அது எப்படி வழிபடுறது, குலதெய்வ கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாட்டை மறந்திருந்தால் மீண்டும் தொடங்குவோம். சாதாரண கோயில்களுக்கு செல்லும்போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து வழிபடுவோம். ஆனால் குலதெய்வத்தை வழிபடச் செல்லும்போது பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும். இதுவே முறையான குலதெய்வ வழிபாடு ஆகும். எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாது. தங்கள் குடும்பத்துக்கும் உறுப்பினர்களுக்கும் எவ்வித தீங்கும் ஏற்படாது காப்பதே குலதெய்வங்கள் தான். வளமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டி நம் குலத்தை கண்ணை போல காத்தருளும் குலதெய்வங்களுக்கு நம் வழக்கப்படி படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்வோம். சகல பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் பெறுவோம். நம் நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். பங்குனி உத்திர நாளில் குலதெய்வத்தை விடாமல் கும்பிட்டால் 7 தலைமுறைக்கு பாதுகாப்பு கூடவே வரும். குலதெய்வ வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும். குலதெய்வத்தை வழிபட தனியாக செல்லாமல் நம் உற்றார் உறவினர் மற்றும் நம் உடன் பிறந்தவர்கள் இப்படியாக நம் குடும்பத்தோடு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பு. நாம் மற்ற சில கோயில்களுக்கு செல்லும்போது தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து அர்ச்சனை மட்டும் செய்துவிட்டு வந்துவிடுவோம். ஆனால் குலதெய்வத்திற்கு பூஜை செய்வதற்கு முன்பு பொங்கல் வைத்து வழிபட வேண்டும். நம் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தியும் வழிபடலாம். சிலர் அரிசி மாவில் வெல்லம் சேர்த்து மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவார்கள். நம் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதற்கு முன்பு குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானது. இதனால்தான் குழந்தை பிறந்தவுடன் அதற்கு மொட்டையடித்து காது குத்துவதை குலதெய்வ கோயிலில் வைக்கிறார்கள். சிலர் தங்களது பிள்ளைகளின் திருமணத்தை குலதெய்வ கோயிலில் நடத்துவார்கள். நாம் நம் குலதெய்வத்தை வேண்டுதல்களை தொடர்ந்து வைத்து கொண்டு வந்தால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. நாம் எல்லோராலும் பணம் கொடுத்து மலிவாக வாங்கக்கூடிய பொருள்னா அது வெல்லம்தான். அதை உங்களால் முடிந்த அளவு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்கலாம். குலதெய்வ கோயிலில் மடப்பள்ளி இருந்தால் அங்கும் தானம் கொடுக்கலாம். ஆக மொத்தம் இந்த வெல்லம் குலதெய்வத்துக்கு பிரசாதம் செய்து பயன்படுத்த வேண்டும். குறைந்த அளவு 1 கிலோ வெல்லம் வாங்கலாம். அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம். எப்பொழுதெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ வீட்டிலிருந்து வெல்லத்தை வாங்கி வைத்து எடுத்து செல்ல வேண்டும். குலதெய்வ கோயிலில் இருக்கும் இடத்திற்கு சென்று கடையில் போய் வெல்லம் வாங்கக்கூடாது. அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் மாதம் வீட்டில் இருக்கும் ஒருவர் மட்டும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று இந்த வெல்ல தானம் செய்து வர உங்கள் வீட்டில் எந்த தடையும் இருக்காது. உங்களுடைய வீட்டில் எல்லா விசேஷங்களுமே வெல்லம் போல் இனிப்பாக நடந்து முடியும். This video is sponsored by BuyMoto eShopping. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.